شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த நிஅமத்துகளை, அருட்கொடைகளை பற்றி குர்ஆனில் பேசும்போது பல நிஅமத்துகளை சொல்கிற அல்லாஹ் ஒரு இடத்தில் நபியை பார்த்து இப்படி கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா என்று கேட்கிறார். இப்ப இதயத்தில் ஏற்படுகிற விசாலம் அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய அருட்கொடை. இன்னைக்கு உலகம் முழுக்க மனிதநேயத்தை பற்றி பேசுகிறார்கள். மனிதநேயம்னா என்ன? பல நபர்களும் பல்வேறு விளக்கங்கள் சொன்னாலும் இஸ்லாமிய ஷரியத்தினுடைய அடிப்படையில் மனிதநேயம் என்பது ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு மலர்ந்த முகம், இரண்டாவது விரிந்த அகம். மலர்ந்த முகம் யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது, மனசுக்குள்ள கசப்பு இல்லாம வெறுப்புணர்வு இல்லாம சிரித்த முகத்தோடு ஒரு சகோதரனை நோக்குவது தர்மம் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மலர்ந்த முகம், கடுகடுன்னு இல்லாத வாழ்க்கை. இரண்டாவது விரிந்த அகம், யார் எது செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு ஏத்துக்கிறது, திருப்பி அட்டாக் பண்றது இல்லை, பழி வாங்கிறது இல்லை, வெறுப்பை கக்கிறது இல்லை, கடினமான வார்த்தைகளை பேசுறது உச்சரிக்கிறது இல்லை. இந்த ரெண்டு குணமும் தான் இஸ்லாமிய அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதநேயத்தினுடைய மகுடங்களாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்றைய நடைமுறை நமக்கு நல்லா தெரியும். வெறுப்புணர்வு மேலோங்கி நிற்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலும் கூட முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்ல, செயல, மனிதநேய சித்தாந்தத்தை எப்படியெல்லாம் கையாளுறாங்க அப்படிங்கிறத நாம் அன்றாடம் பார்க்கதான் செய்யறோம். இப்ப சமீபத்துல நடந்து முடிந்த ஹோலி பண்டிகை, அந்த பண்டிகையை ஒட்டி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுகிறார். நீங்கள் 52 வாரம் வருஷத்துக்கு சும்மா சொல்றீங்க, ஆனா ஹோலி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு நாள் தான் வரும். அதனால பள்ளிவாசலுக்கு போகும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு போனா யாராவது உங்க மேல பல வருணங்களை பூசுவாங்க, சாக்கடையில் கிடக்கிற தண்ணி அள்ளி ஊத்துவாங்க. அதனால இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்க வீட்டிலேயே தொடங்குங்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். வடநாட்டினுடைய எல்லா பள்ளிவாசல்களும் கொரோனா காலத்து கொடிய நிலையை விட மோசமா, ஏன்னா வெறுப்புணர்வு என்பது கொரோனாவை விட கேவலமானது, மோசமானது. கொரோனா காலத்துல கூட பள்ளிவாசல்களை கேட்டுதான் கூட்டினாங்க. ஆனால் இந்த பண்டிகையை ஒட்டி எல்லா பள்ளிவாசல்களும் பேனர்களால, பிளக்ஸுகளால, துணிகளால, கம்பிகளால மூடப்பட்டதை நாமெல்லாம் பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக பார்த்தோம். அந்த நேரத்திலையும் கூட கான்பூர்ல ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல ஜும்மா நடக்க போகுது, இமாம் குத்துபாவுக்காக மிம்பர்ல ஏற போறாரு. அப்படி ஏறுற நேரத்தில் அந்த பள்ளியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரருடைய வீட்டுல ஹோலி பண்டிகை ரொம்ப உற்சாகமா கொண்டாடப்படுது. அந்த உற்சாகத்துல அந்த வீடு திடீர்னு ஒரு அதிர்வு ஏற்பட்டு அந்த வீடு இடிஞ்சு விழுது. அந்த வீடு இடிஞ்சு விழும்போது அங்க உள்ளவங்க எல்லாம் கத்துறாங்க. பள்ளியினுடைய இமாம் மிம்பர்ல ஏற போனவர் அறிவிப்பு கொடுக்கிறாரு, நாம ஜும்மாவை லேட்டா கூட தொழுதுக்கலாம்,
ஒரு உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம், அதனால நாம போய் அவங்கள காப்பாற்றுவோம் அப்படிங்கிற. அப்ப ஜும்மாவுடைய தொழுகையை தள்ளி வச்சுட்டு கூட ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை தூக்கி காப்பாற்றுங்கிற உணர்வு ஒரு பாதிக்கப்பட்ட முஸ்லிமுக்கு வருதுன்னா, ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய வழிகாட்டியான பெருமான் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னாங்களோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கதான் செய்யும். ஆனால் வெறுப்புணர்வு எந்த அளவுக்கு மேலோங்கி நிற்கிது? நம்ம எல்லோருக்கும் வரலாறு தெரியும், பைத்துல் முகத்தஸினுடைய வரலாறு. இந்த பைத்துல் முகத்தஸினுடைய வரலாறு உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சியில முஸ்லிம்களுடைய கைக்கு அது வந்துச்சு. மீண்டும் அது கிறிஸ்தவர்களுடைய கைக்கு சென்றது. கிபி 1190 சொச்சத்துல சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி சிலுவைக்காரர்களோடு சிலுவை யுத்தங்கள்ல ஈடுபட்டு அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய கரத்திற்கு வந்தது. இது வந்தது 1190 சொச்சத்துல. அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய கைக்கு வந்த பின்னால் ஏறத்தாழ 1197ல சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி மௌத்தாகிறார். அவங்க மௌத்தான பின்னால 700 ஆண்டுகள் அந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுடைய கையிலேயே இருந்துச்சு. ஏறத்தாழ 1190ல இருந்து 700 ஆண்டுகள், 7 நூற்றாண்டுகளாக பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுடைய கையிலேயே இருந்துச்சு. அதுக்கு பின்னால உதுமானிய பேரரசு பலகீனப்பட்டு அந்த உதுமானிய பேரரசோடு சிலுவை யுத்தங்கள் ஏற்பட்டு மீண்டும் கிறிஸ்தவர்கள் அந்த பள்ளிவாசலை தங்களுடைய கைக்குள்ள மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுத்த போது அந்த நேரத்தினுடைய படைத்தளபதி சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய கபருக்கு வர்றார். நீங்க அதான் கவனிக்கணும். ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால மௌத்தான ஒரு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அடக்கப்பட்ட கபருக்கு 700 ஆண்டுகளுக்கு பின்னால பைத்துல் முகத்தஸை நாங்க ஜெயிச்சிட்டோம்னு சொன்ன சிலுவை யுத்த அந்த வீரர்களினுடைய தலைவர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய கபருக்கு வர்றாரு. கபர்ல நின்று பேசுறாரு. என்ன பேசுறாரு? சுல்தான் அய்யூபி, நாங்க ஜெயிச்சிட்டோம், இனிமேல் பெரிய சிலுவை ஜெயிச்சிரும், எல்லா காலகட்டத்திலும் சிலுவை தான் மிகைக்கும் அப்படின்னு அங்க நின்று பேசிட்டு அவரு போனார். அவரு போன 3 ஆண்டுகளுக்கு பின்னால பிரான்சினுடைய தளபதி வந்தார். அந்த தளபதி மிக மோசமான முறையில தன்னுடைய பூட்ஸ் கால சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபினுடைய கபருக்கு மேல தூக்கி வச்சார். அப்படி கபருக்கு மேல வச்சுக்கிட்டு, அவாக் சலாஹுத்தீன், சலாஹுத்தீன் எலும்பு வெளியே வா, we have returned, நாங்க திரும்ப வந்திருக்கிறோம், வா அட்டாக் பண்ணுவோம், இந்த காலகட்டத்துல பெரிய சிலுவை ஜெயிக்கும் என்று தன்னுடைய விருப்புணர்வு அந்த கபருக்கு முன்னால நின்று பதிவு பண்ணார். வரலாறு பதிவு பண்ணியிருக்கு. இந்த உலகத்துல வீரர்கள் வாழும் காலத்திலும் வீரர்களாகவே வாழ்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து மரணித்த பின்பும் வீரர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் கோழைகள் தாங்கள் வாழும் போதும் கோழைகளாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பத்ரினுடைய நாள், சரியாக பத்ர் யுத்தம் நடைபெற்ற ரமலானுடைய பிற 17 நாக்பூர்ல முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு கலவரம் என்று மீடியாக்கள் சொல்கிறது. எந்த அடிப்படையில் இது நடக்குது? அவுரங்கசீபினுடைய ஆலம்கீர் பாதுஷாவினுடைய கபரை அந்த இடத்துல இருந்து மாற்றணும், அதை இடிக்கணும், தரமட்டமாக்கணும். கபருக்கு மேல ஒரு விரி. ஆண்டாண்டு காலமா பாசிசவாதிகள் ஒரு பக்கம் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் சுல்தான் சலாஹுத்தீனுடைய அய்யூபியினுடைய கபரின் மீது வெறுப்புணர்வு கொண்டார்கள். இங்கே இருப்பவர்களோ அவுரங்கசீபினுடைய கபரின் மீது வெறுப்புணர்வு கொண்டு அதை இந்த இடத்தை விட்டு மாற்றணும், இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரத்தினுடைய இடைவெளியில குர்ஆன் எரிக்கப்படுகிறது. அந்த குர்ஆன் எரிக்கப்பட்ட போது எந்த ஒரு முஸ்லிமும் அதை தாங்க மாட்டார். முஸ்லிம்கள் தட்டி கேட்கிறார்கள், அது வன்முறையாக கலவரமாக மாறுகிறது. மீடியாக்கள் ஒருவர் எழுதுறாரு, அவுரங்கசீபினுடைய உருவத்தை அவர்கள் எரித்திருந்தால் கூட முஸ்லிம்கள் கோபப்பட்டிருக்க மாட்டார்கள், ஏனென்றால் முஸ்லிம்கள் அதை தாங்கிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் குர்ஆன் மீது கை வைத்த காரணத்தால் தான் முஸ்லிம்களுக்கு தாங்க முடியாத கோபம் வந்தது. அதுவும் ரமலான்ல, பத்ரு போர் நடந்த நாள்ல. நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இங்கு நிறைய உண்டு. இந்தியாவில் பாபர் மசூதி தகர்க்கப்பட்டது டிசம்பர் 6 என்றால் அது அம்பேத்கருடைய நினைவு தினம். எந்த நாளெல்லாம் இந்தியாவுடைய முஸ்லிம்களும் சிறுபான்மையினர்களும் புனித நாட்களாக நினைக்கிறார்களோ அந்த நாட்களில்
முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் ஒரு பயத்தை உண்டாக்கணும், ஒரு அமைதியின்மையை உண்டாக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் ஒரு முக்கியமான நாட்கள் திட்டமிட்டு அவர்கள் காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அவுரங்கசீப் பாதுஷா மௌத்தாக போற அவருடைய மரண படுக்கை, அந்த மரண படுக்கையில வசியத்தை செய்யறாரு, உயில் எழுதுறாரு. அந்த உயில்ல அவர் சொல்றாரு, நான் மௌத்தான பின்னால என்னுடைய ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு என்னுடைய கஃன் இடப்பட்டு என்னுடைய ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துற இந்த செலவுகள் எல்லாமே என்னுடைய அரசு கருவூலத்தில இருந்தோ அரசாங்க பணத்தில இருந்தோ எடுக்கக்கூடாது. என்னுடைய சுய சம்பாத்தியத்தினுடைய அடிப்படையில் ஒரு சில காசுகளை நான் தயார் பண்ணி இந்த பையில வச்சிருக்கிறேன். அந்த பையில இருக்கிற பணத்தை வச்சுதான் என்னுடைய ஜனாசாவுக்கான செலவுகளை எல்லாம் நீங்க பண்ணணும். பண்ணி முடிச்ச பின்னால என்ன நீங்க அடக்கம் பண்ணி என்ன அடக்கம் பண்ணின இடத்துல கல்லறை கட்டக்கூடாது. எனக்கு முன்னுண்டான முகலாய மன்னர்கள் தங்களுடைய மனைவிகள் பெயர்ல பெரிய பெரிய நினைவிடங்களை கட்டினாங்க. அது போல பெரிய பெரிய கல்லறைகளை கபல்களை உருவாக்குனாங்க. அதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரிப்பணத்தை செலவழிச்சாங்க. அந்த மாதிரிலாம் செலவழிக்க கூடாது. என்னுடைய கல்லறை மண்ணாக தான் இருக்கணும். என்னுடைய தலையினுடைய பக்கத்துல ஒரு செடியை வைக்கணும். மேல ஒரு வெள்ளை துணியை மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த ஒரு காரியத்தையும் அந்த கபர்ல நீங்க செய்யக்கூடாதுன்னு உயிர் எழுதினார். இன்றைக்கு இந்தியாவினுடைய வரலாற்று குறிப்பிலேயே இந்த செய்தி இருக்குது. அவுரங்கசீப் பாதுஷாவினுடைய கல்லறை கட்டுமானத்திற்கான செலவு அந்த காலகட்டத்துல 14 ரூபாவும் 2 அணாவும், வெறும் 14 ரூபாய் 2 அணால அந்த கல்லறை கட்டப்பட்ட கல்லறைன்னு சும்மா மண்ணை போட்டு அப்படி நிரப்பிட்டாங்க. அந்த கல்லறை இன்றைக்கு இவர்களுக்கு ஒரு உறுத்தலை உண்டாக்குது. ஏனென்றால் வீரர்கள் வீழ்ந்த பின்பும் அவர்கள் இறந்த பின்பும் வீரர்களாகவே இருக்கிறார். தாங்க முடியாமத்தான் இவ்வளவு பெரிய அநாகரிகமான காரியங்கள் உலகில் அரங்கேறுது என்பதை நாம் நினைக்கிற போது எங்கள் வழிகாட்டியான முகமது ரசூலுல்லாஹ் மிக அற்புதமான முறையில் எங்களை வழிநடத்தி இருக்கிறார்கள். நீங்கள் வாழும் போது யாருக்கும் காயம் உண்டாக்கும் வார்த்தைகளை சொல்லக்கூடாது. காயம் வருகிற அளவுக்கு உங்களுடைய தாக்குதல்களும் இருக்கக்கூடாது. எத்தனை சகிக்க முடியுமோ அத்தனையும் நீங்கள் சகிக்க வேண்டும். சகிப்புத்தன்மை நிறைந்த ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்துல உண்டு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் நினைக்கிறோம் அல்லவா, பத்ர் ஹிஜ்ரி 2ல நடந்த பத்ரினுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? சஹாபிகள் காரணமா அல்லது வேறு எதுவும் காரணமா? ஆயுத பலம் காரணமா? எதுவுமே இல்லையே. வெறும் 313 நபர்கள் நிராயுதபாணிகளாக ஒரு மைதானத்துல ஆயுதம் தாங்கிய 1000 எதிரிகளுக்கு முன்னால் சண்டையிடுகிறார்கள். அவர்களுடைய கையில இருந்தது மொத்தமா அந்த மைதானத்துல 3 குதிரை இருக்குது, 7-8 வாட்கள் இருக்குது. சண்டையிடுறதுக்கு கையில ஆயுதங்கள் கூட இல்ல. அந்த ஆயுதத்தை இல்லாத நிலையிலும் கூட எதிரிகளுக்கு முன்னால போய் நிக்கிறாங்கன்னா அவங்க உச்சரித்த ஒரே வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும். வநாமல் வக்கீல், பொறுப்பாளிகளில் அவன் மிக நல்லவன். நாமன் நசீர், உதவி செய்யக்கூடியவர்களில் அவன் மிக நல்லவன். அந்த வார்த்தை அல்லாஹ் எங்களுக்கு போதும். எதிரிகளிடத்தில் எல்லாம் இருந்தது, அல்லாஹ் இல்ல. முஸ்லிம்கள்ட்ட ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் இருந்தது. அல்லாஹ் இருந்ததுனால அல்லாஹ் இல்லாதவர் எவ்வளவு பெரிய ஆயுதம் தாங்கியவனாக இருந்தாலும் அவரை வெல்ல முடியும் என்கிற வரலாற்று உண்மையை பத்ர் உள்வாங்கி வைத்திருக்கிறது. பத்ரினுடைய வெற்றிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ காரணம், சஹாபிகளுடைய துஆ காரணம். எனவேதான் நாம் அல்லாஹ்வுடைய அருள்முறை அருள் ஞானம் அவனுடைய கிருபை இறங்குற இந்த மாதங்கள்ல அல்லாஹுவே ரமலான கொண்டு எங்களுக்கு வெற்றியத்தா, அல்லாஹ் குர்ஆன கொண்டு எங்களுக்கு வெற்றியத்தா, பத்ரில தந்த மகத்தான வெற்றி எங்களுக்கும் தா அல்லாஹ். கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். கேட்டாதான் அல்லாஹ் அவனுடைய உதவியை நமக்கு தருவான். அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه